தேடுற? அண்ணனாச்சே கட்டி புடிச்சு கணத்துல முத்தம் கொடுக்குதா. என்ன இவ பத்ரகாளி மாதிரி இப்படி ஆட்டம் போடுற? சிரிப்ப பாரு. ஏடி உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் எனக்கு இல்ல. நீ பெத்த இருக்க தடி மாடிதோ இதுக்குதான் பொம்பளை பைத்தியம். சாவித்ரி சாவித்ரி ஏன் வயசுக்கு வந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற? கூட பிறந்த அண்ணன் மரியாதை இல்லாம கண்ண பின்னான்னு பேசினா அவன் எனக்கு அண்ணன் இல்ல, நான் அவனுக்கு தங்கச்சி இல்ல. ஏய் சாவித்ரி விடு, நான் என்னன்னு கேக்குறேன். பாட்டி அடிக்கட்டும். ஏமா இவ்வளவு தூரம் ஆத்திரப்படுற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணா? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கேன் தெரியுமா? அவங்கள பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, சினிமாக்கு போலாமா, ஹோட்டலுக்கு போலாமா எல்லாம் கேட்டிருக்கோம். இது வரைக்கும் காலேஜ்ல எவ்வளவு என்ன பார்த்து கை நீட்டி பேசினது இல்ல. ஆனா இப்போ அவங்க முன்னாடியில தலை குனிய வேண்டியதா போச்சு. எல்லாமே அவனாலதான். சரி சரி அழுக நிறுத்து. அந்த வெட்டி பய வரட்டும், அவனை என்ன பண்ற பார். நான் இவ்வளவு சொல்லி உன் மகனை தூக்கி உயரத்திலே வைக்கிறேன். ஏய் யார் போட்டோ இது? பறந்து வருது நெத்தியில மீசியோட. ஓ டேய் ஊ ஊ டேய் ஏன்டா இப்படி கத்துற? என்னடா போட்டோ எல்லாம் பறக்குது? வீடு க்ளீன் பண்றாங்களா? இல்லடா அந்த பிசாசுக்கு நேரா காலேஜ் போய் அமுதாட்ட பத்த வச்சிட்டலங்க. அதான் உள்ள இப்படி வெடிச்சிட்டு இருக்கு. இவ வேற என்ன சும்மா விட மாட்டாளே. நீ ஏன்டா பயப்படுற? அவன் தங்கச்சி தானே, தைரியமா போடா. நாங்க அப்புறம் வரோம். எங்க நழுவுறீங்க? என்ன வம்பல மாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? உள்ள போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போங்க மேன். நோ நோ, இது உனக்கும் தங்கச்சிக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம். இதுல மூணாம் மனுஷன் தலையிறது அவ்வளவு நல்லது இல்ல. வாட்டா நில்டா, மரியாதை உள்ள போய் அவளை அடக்கல மாவனை ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேர மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா இது ரெண்டுக்கும் அதான் ட்ரைனிங் கொடுத்து அமிச்சிருக்கு, விடாதீங்க. ஏய் வாடா அப்படி. டேய் போடா அப்படி. ஒண்ணே தான்டா வாடா. பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நடந்தது? ஆடு நடந்தது, மாடு நடந்தது. டேய் அரவிந்த் என்ன பண்ணான்னு கேட்டல? அரவிந்தனா ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலையா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் அசிங்கமா பேசல. என்னது? அவங்கள அவன் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பொண்ணுங்கள நம்ம சந்துருவை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? இழுத்தக்க செய்யாமா? ஏய் என்னையாண்டா மாட்டி விடுற? உன்னை உள்ள இழுத்தாதான் அமதா வாய் அடக்க முடியும். பாரு என்ன சைலண்டா நிக்கிறா. அங்க என்ன குசு குசுன்னு? அது சொல்ல வேணான்னு சொல்றான். ஏன்டா சொல்லக்கூடாது? பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சந்துருவை பார்த்து இழுத்தக்க செய்யானா அரவிந்தன் சும்மா விடுவானா? அதென்னடா இழுத்தக்கா செய்யா? என்னடி திருக்குறளை விளக்கம் கேட்டுக்கிட்டு ஏதாவது கெட்ட வார்த்தையா இருக்கும். ஆமா மாமா, ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை. அத பொறுக்க முடியாம அரவிந்தன் கண்ணா பின்னான்னு திட்ட அவளுங்க நேரா போய் அமதா கிட்ட பிளேட்டை மாத்திட்டாளுங்க. என்னடா? ஓஹோ அப்படியா சங்கதி? ஐயோ பாட்டி நீ சும்மா ரெடி. பொம்பளை பிள்ளைங்க அடக்க ஒடுக்கமா இல்லன்னா ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா நீங்க உள்ள போங்க. சாவித்ரி நீ உள்ள போமா. மாமா அவங்க சொல்றதெல்லாம் போய் என்ன நீங்க என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? எழுதிச்சு வாங்க. இவளுக்கு வேற வேலை இல்ல. மாமா as usual இந்த கேஸ் தோத்து போச்சு. நோ ஃபர்தர் ஆர்குமெண்ட். என்னதா இருந்தாலும் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லிமிட் வேணா? அது உனக்கும் இல்லையே. அண்ணனோட ஃப்ரெண்ட் கிட்ட நீ லிமிட்டாவா நடந்துக்கிற? மிஸ்டர் ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? எஸ். என்ன கூப்பிட்டியே? உன்னை யார் கூப்பிட்டா? ஓ அவனையா? டேய் உன்னதான்டா. கொஞ்சம் உள்ள வாங்க. என்னதுடா கூப்பிடுறா? போடா, நான் இருக்கல, தைரியமா போ. டேய் கிருஷ்ணமூர்த்தி, என்ன நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இழுத்தக்கா செய்யான்னு ஏதோ சொன்னியே, அப்படின்னா என்ன? அத்தை டேய் அவளை ஏன்டா கூப்பிட்டுட்டு? கோர்ட்டுக்கு போகாம இழுத்தக்கா செய்யா. ஏன் கதவு சாத்துற? நான் உங்ககிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் வெளியே சொல்லிட்டு தெரியறது தான் வேலையா? இல்லையே, நான் யார்கிட்ட எதுவும் சொல்லியே. இல்ல நீ சொல்லாம கிருஷ்ணமூர்த்திக்கு எப்படி தெரியும்? நிமிந்து பார். என் அண்ணனோட சேர்ந்து நீயும் பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறேன்னு கேள்விப்பட்டேன். உன் தோலை உரிச்சிடுவேன். போ. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொன்னல, இப்ப இதையும் போய் சொல்லு.